Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேடே கிடையாது. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. அதே மாதிரி டார்கெட் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஏன்னா இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓகே, இது நம்ம சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தால் அது யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இஷ்டம் வந்த இடத்துல ட்ரேட் பண்ணிவிட்டு விருப்பம் வந்த இடத்துல எக்ஸிட் என்ட்ரி சரியாக எக்ஸிட் என்ட்ரி ஆகிறதுனால உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய யூடியூப் சேனல். இது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே 1300 வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஒரு சில ஸ்டாக்ஸ் நாளைக்கு என்ன கண்டிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட் மூமெண்டம் போகலாம். லைவ் மார்க்கெட்டில் கூட என்னுடைய பை சேல் வியூவை உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அது சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் காமிக்குது. மார்க்கெட் ஓவரால் வார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே வார் இஷ்யூனாலேயோ ஏதோ சென்டிமெண்ட் வேறு நிறைய காரணங்களால் நெகட்டிவ் சிக்னல் காமிக்குது. யாரெல்லாம் இந்த சிக்னல் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும்னா டே ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஸ்மால் குவான்டிட்டி நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். உங்கள்கிட்ட 10ல் 1 மடங்கு குவான்டிட்டி மட்டும் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்மூத் நார்மல் ஆகிட்டோம், அதுவரை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். சரி, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். இதில் எந்த ஒரு பயப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வேறு, இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கு வேறு. இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்குனால் ஒரு 1000 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆக சொல்லும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்க சொல்லும். உங்களுடைய இன்டர்டே ட்ரேடிங் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா விலை ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் ரெடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கலாம். தாராளமாக நீங்கள் நிஃப்டி 50ல் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸ், சூஸபிள் ஸ்டாக்ஸ் பண்ணிங்க. ரொம்ப கம்மியான விலையில் வருது, அதை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை ஐடி செக்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் 2 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி எது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வருதுன்னு பாருங்கள். கம்மியான ப்ரைஸ்னால் அந்த மாதிரி போகாதீங்க. நல்ல ஸ்டாக்ஸை கம்மியான ப்ரைஸில் வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி பாருங்கள். சும்மா 10 ரூபாய் 20 ரூபாய் ஸ்டாக்ஸ் அப்படி போயிடாதீங்க. நல்ல ஸ்டாக்ஸ், குவாலிட்டி ஸ்டாக்ஸ்லாம் வரும். ஸோ இந்த டைமில் மிஸ் பண்ணாமல் ஸ்டீல் செக்டராக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு எந்த மீடியா செக்டராக இருக்கட்டும், நல்ல செக்டராக பார்த்து ஒரு 2 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது இன்வெஸ்டர்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது கூட ஒரு சில ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய அப்படின்னா, எல்லாமே சேல் சைட் போகிற ஸ்டாக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுனால என்னென்னா, மார்க்கெட் ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்கும். நம்ம பிரேக் டவுனில் நம்ம சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பார்க்க போகிறோம். பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போதைக்கு இல்லை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பார்த்துடலாம். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் சென்ட் பண்ணது தான். நம்ம Thursday ஃப்ரைடேக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னால் அப்டேட் ஆக முடியல. அதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணது உங்களுக்கு ஜோன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டால் நீங்கள் இதில் லைவ் மார்க்கெட்லேயே பார்த்துட்ருக்கலாம். இது ஆஃப்டர் மார்க்கெட் உங்களுக்கு பண்ணுறது, லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பண்ணிட்டு தான் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். லைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள். இப்போது இந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்களா, இந்த ஏரியா கட் ஆகிட்டு கீழே வந்ததுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,100. ஓகேங்களா? அதாவது இந்த 17,100 லெவலில் ப்ரைஸ் ஈஸியாக டச் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 16,900. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 16,900 ஒரு நல்ல ஜோன். இந்த ஜோனில் வரும் ப்ரைஸ். இந்த ஜோனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அதான் இருக்குது என்னென்னா, இந்த ஜோனில் ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். 17,100 பிரேக் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு ஃபாஸ்ட் மூமெண்டம் பெரிய பெரிய கேண்டில் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பாருங்கள். இது ரெசிஸ்டன்ஸ், இதுவும் ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ மேலே அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வரதால இந்த ஜோன் ஈஸியாக டச் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாருங்க இதில் இந்த லெவல் சப்போர்ட் ஜோன், இந்த லெவல் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நிஃப்டி 50யோட கண்டிஷன். பையிங் சைட் இப்போதைக்கு ப்ரெசென்ட் இல்லை. பையிங் சைட் மேலே போகட்டும், ஏன்னா உங்களுக்கு எந்த ஹையும் உங்களுக்கு பிரேக் பண்ணல. அதாவது 17,500 அபோவ் க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,700லாம் க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பையிங்கான வாய்ப்பு தவிர இப்போதைக்கு பையிங்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கல உங்களுக்கு பையிங்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பாருங்கள், உங்களுக்கு இது 50 மினிட் சார்ட். இது சேம் இதுவும் சுச்சுவேஷன் அதே தான் வருது. 36,800 ஃபஸ்ட் லெவலே உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்ட்ரெச் ஆனால் வந்து 36,800 அதாவது இதனுடைய ப்ரீவியஸ் ஹை. நீங்கள் இந்த லெவல் பார்க்கலாம், லோ லெவல் பிரேக் ஆனால் நீங்கள் இந்த 36,800 ப்ரைஸ் ஈஸியாக டச் ஆகிடும். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா எப்போ அப்படின்னா 37,300 அந்த 37,300 350 அந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக அதுக்கப்புறம் நீங்கள் 500-600 பாயிண்ட்டை டவுன் மூமெண்ட்டம் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரையிலும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸுங்க பார்க்கலாம். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி நம்ம சென்ட் பண்ணது தான், அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எதுவெல்லாம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ரைட். ஓகேங்களா? ஒரு சேனல் ஒன்று உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருந்த லாஸ்ட் வீடியோவில். அதாவது இந்த லெவலில் பிரேக் டவுன் ஆகிட்டு வெளியே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் சேலிங்கான மூமெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு. சேம் இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த ஜோன்லேருந்து வெளியே வந்து க்ளோசிங் ஆகிட்டு நிற்குது. ப்ரைஸ் வந்து அகைன் உங்களுக்கு டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் சேலிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்லையும் சேம் அதே தான், உங்களுக்கு ட்ராப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 155.55 156 இந்த ரேஞ்சு கீழே பிரேக் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணிக்கலாம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் கூட. எந்த லெவல் அப்படின்றத இந்த லெவல் சொல்ல நாம் இப்போது ஒரு சில டைம் சொல்ல சார் இந்த 156 அபோவ் நீங்கள் க்ளோசிங் பண்ணால் சேல் பண்ணலாம் அப்படின்லாம். ப்ரைஸ் வந்து மேலேருந்து போயிட்டு கீழே வர சொல்ல வந்து இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு சில வந்து இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணலாமா அப்படின்வாங்க. ப்ரைஸ் இங்கே எப்படி போயிட்டு வருதோ அதை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே போகாமல் ப்ரைஸ் இங்கே கீழே கட் ஆகிடுச்சுன்னா ஓகே, அங்கேருந்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா 150 பாயிண்ட் வந்து ஈஸியாக 155 இங்கே ஈஸியாக டச் பண்ணிட்டோம். அதே உங்களுக்கு மேலே போயிட்டு கீழே வர சொல்ல வந்து இந்த லெவல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கீழே இறங்கும். ஓகே, அது புரிஞ்சுக்க. நிறைய பேர் என்ன ஸ்டாக்ஸ் எதுக்கு மேலே போனால் வாங்கலாம், எதுக்கு கீழே போனால் ரொம்ப ஈஸியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஈஸியாலாம் இந்த இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது புரிஞ்சுங்க. நமக்கு ஸ்டாப் லாஸ் நமக்கு சின்னதாக வருதான்னு பாருங்கள். எந்த செட்டப்லையும் சரி ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருந்த செட்டப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக வருது அதில் போய் ட்ரேட் பண்ணலான்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் அமையும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் நம்மளுடைய ஃபஸ்ட் லெவல் டச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகலாம், மேபி அங்கேருந்து அகைன் ஃபாலோ ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த ஹை ரேஞ்ச் அதாவது 368 அந்த ரேஞ்சில் நீங்கள் ப்ரைஸ் கிடச்சிதுன்னா சேல் பண்ணுங்கள். இல்லை பிரேக் டவுன் ஆகிடுச்சா ஓகே, வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் உங்களுக்கு சேலிங் கிடச்சி சேல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பிரேக் டவுன்லேயே சேல் பண்ணோன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் போகும் எந்த லெவலும் சரி. எப்பவுமே ஒரு பிரேக் டவுன் ஆல்ரெடி இந்த லெவல் பிரேக் டவுன் கொடுத்துச்சு. ஸோ பிரேக் டவுன் கொடுத்து இங்கே ரீடெஸ்ட்காக மேலே போகணும். மேலே போனால் அங்கேருந்து செல் பண்ணுறதுக்கு வழி பார்க்கலாம். இல்லை இந்த லெவல் கண்டினியூஷன் ஆகுதுனால உங்களுக்கு பின்னாடி போய்ட்டு உடனே சேல் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணுங்கள். அதுங்கேருந்து நீங்கள் சேலிங்கான ஒரு மூமெண்ட்டம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோநெட் இந்த வாரம் வந்து நியூ ஸ்டாக் தான், புது ஸ்டாக். அதாவது நமக்கு சேலிங்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. கீழே வந்து ரீடெஸ்ட்காக மேலே போகலாம். அதை 214 213 அந்த லெவலில் போகலாம். அங்கே போனீங்கன்னா திரும்ப வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரெடியாக இருங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். இப்போ மேலே போக சொல்லும் அது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அதில் ப்ரைஸ் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும், சேலிங் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், இதுவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அதாவது டவுனில் வந்திருக்கு, கொஞ்சம் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் டவுன். ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் டவுனில் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட்டிங் ஃபார் ரீடெஸ்ட். இதில் பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்காதீங்க. பையிங் ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக்ஸ் மேலே போயிடுச்சுன்னா ஓகே. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார், இதில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு, இதில் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை.
ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவில் போயிருக்கு. இதில் நீ பையிங் சில்க் வந்து பை பண்ணலாமா? இல்லை, நோ. ஸ்டாக்ஸ் ஒன்லி எப்படின்னா மேலே போய்டும், எவ்வளோ தூரம் மேலே போய்டும் நமக்கு தேவையில்லை. நமக்கு ப்ரைஸ் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம சேலிங் பண்ணமே தவிர மேலே போயிட்டுக்குது நான் பை பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் ஸ்டாக் மேலே போயிட்டுக்குது, நீங்கள் ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகலாம் அப்படின்வாங்க. மேபி போகலாம். மார்க்கெட் நான் வந்து பாசிட்டிவ் இருந்ததுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகே மேலே போகலான்னு சொல்லிட்டு. மார்க்கெட் நெகட்டிவ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தூரம் சேலிங்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட் லெவல், இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா அது கீழே 1/1 கீழே வரதுக்கான வாய்ப்புகள் சினாரி அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன் டிவியில் பாருங்கள், இது எல்லாம் பிரேக் டவுன் நிறைய பிரேக் டவுன் யூஸ் ஆகிட்டு நிறைய கீழே வந்துகிட்டே இருக்குது. அகைன் நீங்கள் பிரேக் டவுன் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் சன் டிவியில் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஹை ப்ரைஸ் கிடைச்சா பெட்டராக இருக்கும். ஹை ப்ரைஸ்னால் ரீடெஸ்ட். ஓகே, ரீடெஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போய்ட்டு இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் செல்லிங் பண்ணலாம். அப்போ வந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு சேர்த்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுப்லியன் ஃபுட். ஜுப்லியன் ஃபுட் பாருங்கள், இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த லெவலில் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த கட் ஆச்சு இல்லைங்க, இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சு, ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகுது. அதுக்காக சொல்ல இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ரீடெஸ்ட்டில் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லிட்டு வரது தான் உங்களுக்கு. திரும்ப அதே தான். இப்போ இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் கிடைச்சுன்னா அங்கேருந்து செல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போகிறதுக்காக இருக்கும். மேபி இந்த ஹையாக கூட இருக்கலாம். நீங்கள் எந்த லெவல் கட் பண்ணுங்கள் அந்த கேண்டலோட ஹையை கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பிஏஎஸ்எஃப்ல என்ன கண்டிஷன்? ஓகே, இதுலேயும் சேலிங் தான் வருது. ஓகே, இதில் கூட சேலிங் செட் தான் வருது இல்லையா. நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 2720 2720 2720 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் 2720 பிஎஸ்எஃப் இந்தியாவில். டாபர் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஃபைனல் சப்போர்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. இது ஈஸியாக பிரேக் ஆகிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 443 அந்த ரேஞ்சு ஃபஸ்ட் லெவல் வரும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது பாருங்கள், 436. இது வந்து நெக்ஸ்ட் லெவல். ஃபஸ்ட் லெவல் இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 542 543 அந்த லெவலில் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வியூஸ், என்னுடைய பை சேல் வியூஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லுறதுன்னா ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது, லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இது மாதிரி சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். எந்தெந்த லெவல் ப்ரைஸ் கட்டான எது வரலும் வரும், பேங்க் நிஃப்டி எது வரலும், நிஃப்டி எங்கே வரலும் வரும் அப்படி உங்களுக்கு ஸ்டாக்ஸுங்க கூட ஒரு சில ஸ்டாக்ஸுங்க கூட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.